When I got to office, I checked my emails. When I got to office, I checked my emails. நான் அலுவலகத்திற்கு போகின்ற போது என்னுடைய இமெயில்ஸை செக் பண்ணுறேன் நான். When I got to office, I checked my emails. When I study my lessons, I understand well. When I study my lesson regularly, I understand well. நான் தினமும் என்னுடைய பாடங்களை படிக்கின்ற போது அதனை விளங்கிக் கொள்கிறேன் நான். When I go to market, I collect vegetables. When I go to market, I collect vegetables. சந்தைக்கு செல்கின்ற போது நான் மரக்கறிகள் வாங்குகிறேன் நான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு விளங்குதா? என்னண்டா இது இம்பார்ட்டன்டான விஷயம். நாங்கள் நிறைய இடத்துல இப்படி பேசுவோம். ஸோ இதை எப்படி நாங்கள் கிரியேட் பண்ணணும்? நான் வருகின்ற போது, நான் போகின்ற போது, நான் படிக்கின்ற போது, நான் சாப்பிடுகின்ற போது, நான் கதைக்கின்ற போது, நான் எழுதுகின்ற போது, இப்படி நாங்கள் பேசுவோம் தானே. இப்படி பேசுறதுக்கு எப்படி இங்கிலீஷை நாங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி இங்கிலீஷில் இந்த சென்டென்சஸை கிரியேட் பண்ணணும்? வெரி சிம்பிள், ஒரு கஷ்டமும் இல்லை. நான் சொல்லித்தர இந்த பேட்டர்னை பாருங்க. இந்த பேட்டர்னை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய சென்டென்சஸை நீங்களாகவே கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பேட்டர்ன் இங்கிலீஷ் ஒரு சிம்பிள் வழி, ஷார்ட்டாக கிளியராக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ். ஸோ இப்போ பாருங்க, நான் வருகின்ற போது, நான் போகின்ற போது, நான் சந்திக்கின்ற போது இப்படி கதைக்கிறேன் தானே. இதுக்கு எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸை கிரியேட் பண்ணுறேன்? இப்படி செய்யுங்க. when I plus ஒரு verb. when I plus ஒரு verb. verb பேஸ் ஃபார்மாக இருக்கணும். when I plus ஒரு verb. ஓகே, அப்போ பாருங்க, when I come நான் வருகின்ற போது, when I go நான் போகின்ற போது,